பழைய வீடு வாங்குவதில் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள். ஏமாறாமல் இருக்க இதை செய்யுங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டடத்தின் தரம் முதல் சட்ட ஆவணங்கள் வரை நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய ரகசிய செக்லிஸ்ட். சொந்தமாக வீடு வாங்க நினைப்பது நல்ல விஷயம்தான். எல்லோராலும் புதிய வீட்டை வாங்க முடியாது. நிதிநிலை காரணமாக பழைய வீட்டை வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படி வாங்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பழைய வீடுகளை வாங்குபவர்கள் பெரும்பாலும் சட்ட சிக்கல்கள், மறைக்கப்பட்ட பழுதுகள் மற்றும் நிதி பற்றாக்குறை போன்றவற்றை எதிர்கொள்கின்றனர். இந்த சிக்கல்கள் வீட்டின் மதிப்பை விட அதிக கூடுதல் செலவை ஏற்படுத்திவிடும். வாங்குபவர்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சினைகள் சில. 1. சட்ட மற்றும் ஆவணச் சிக்கல்கள். வீட்டின் தற்போதைய உரிமையாளரின் பெயரில் முறையான பட்டா உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். பூர்வீக சொத்தாக இருந்தால் மற்ற வாரிசுகளுக்கு உரிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளதா அல்லது அவர்கள் பெயரில் வில்லங்கம் உள்ளதா என பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். உள்ளூர் நிர்வாகத்தால் சிஎம்டிஏ, டிடிசிபி அல்லது உள்ளாட்சி அமைப்பு அந்த வீட்டிற்கு முறையாக அப்ரூவல் வாங்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வது மிக மிக முக்கியம். 2. கட்டடத்தின் தரம் மற்றும் பழுதுகள். கட்டடத்தின் ஆயுள். அடுத்ததாக ஆனால் மிகவும் முக்கியமான ஒன்று, பழைய வீடு விற்பனையில் அதன் உறுதித்தன்மையை வல்லுநர்களைக் கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். பழைய கட்டடத்தின் அடித்தளம் வலுவாக இருக்கிறதா என்பதை ஒரு சிவில் இன்ஜினியர் மூலம் பரிசோதிக்க வேண்டும். 30 முதல் 40 ஆண்டுகள் கடந்த கட்டடங்கள் என்றால் அவற்றின் ஆயுள் குறைவாக இருக்கும். ஓதம் மற்றும் கசிவு. சுவர்களில் ஈரப்பதம், மழைநீர் கசிவு மற்றும் கழிவறை குழாய்களில் ஏற்படும் பழுதுகள் பழைய வீடுகளில் சாதாரணமாக காணப்படும். மின்சார ஒயரிங். வீட்டின் பழைய மின்சார ஒயரிங் நவீன உபகரணங்களின் பயன்பாட்டை தாங்குமா அல்லது புதிய ஒயரிங் மாற்ற வேண்டுமா என்பதை சரிபார்க்க வேண்டும். விற்பனைக்கு வரும் வீட்டை நாம் பார்க்கச் செல்லும்போது இருந்த நிலையில் அப்படியே நமக்கு ஒப்படைக்க வேண்டும். அதில் உள்ள பயன்பாட்டு பொருட்களை மட்டுமே பழைய உரிமையாளர்கள் எடுத்துச் செல்லலாம். ஆனால் சில இடங்களில் சுவிட்ச் போர்டுகள், தண்ணீர் மோட்டார்கள், வீட்டிற்குள் உள்ள விளக்குகளை எடுத்துச் செல்கின்றனர். எனவே இது போன்ற விஷயங்களை முதலில் கவனித்து, வீடு வாங்க முன் பணம் கொடுக்கும் பொழுதே இதைப் பற்றி கண்டிப்பாக தெரிவித்துவிடுவது நல்லது. அப்போதுதான் வீட்டை வாங்கியவுடன் குடிபோவதற்கு எந்தவித சிரமமும் சிக்கலும் இன்றி அமையும். 3. நிதி மற்றும் கடன் சார்ந்த பிரச்சினைகள். கட்டடத்தின் வயதை கருத்தில் கொண்டு வங்கிகள் நாம் எதிர்பார்க்கும் முழுமையான வீட்டுக் கடனை வழங்க தயங்கலாம். சொத்துப்பதிவுக்கு ஆகும் கட்டணம் சில நேரங்களில் கூடுதல் சுமையாக மாறலாம். பெயிண்டிங், உடைந்த தளங்களை மாற்றுதல் மற்றும் பிளம்பிங் வேலைகளுக்கு கணிசமான தொகையை செலவிட நேரிடலாம். 4. இடவசதி மற்றும் வடிவமைப்பு சிக்கல்கள். பார்க்கிங் மற்றும் காற்றோட்டம். பழைய வீடுகளில் கார்களை வைப்பதற்கான போதிய இடவசதி இல்லாமல் போகலாம். இன்றைய நவீன வசதிக்கு ஏற்ப காற்றோட்டம், வெளிச்சம் மற்றும் சமையலறை வசதிகள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்கவும் வேண்டும். இந்த தகவல்கள் மூலம் விற்பனையாளர்கள் மறைக்கும் பழுதுகளையும் சட்ட நுணுக்கங்களையும் முன்கூட்டியே கண்டறிந்து உங்கள் முதலீட்டிற்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள முடியும். Thanks for watching.